வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவுல உங்களுடைய எக்ஸல் ஃபைல்ல இந்த மாதிரியான டேட்டா செட்ல தேவையில்லாத blank ரோ இல்ல blank காலம் இருந்ததுன்னா, இதையெல்லாம் எப்படி நீங்க ஒரே டைம்ல டைம்ல மேனுவலா டெலீட் பண்றதோ, இல்ல பை யூசிங் ஃபார்முலால எப்படி டெலீட் பண்றதுன்னு பத்தி 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தடா எப்படி நம்ம மேனுவலா இந்த ரோ அண்ட் காலம் வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்னுடைய டேட்டா செட்ல இங்க பாருங்க 5th ரோ எனக்கு blank இருக்கு அண்ட் அகைன் 8th ரோ blank இருக்கு. ஸோ எப்படி நான் டுகெதரா செலக்ட் பண்ணா பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ யூ ஹேவ் டு செலக்ட் த blank ரோ இல்ல காலம் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த 19th கண்ட்ரோல் பிடிச்சுன்னு இதை கிளிக் பண்ணா செலக்ட் ஆயிடும் மல்டிபிள் டைம். ஸோ இப்போ என்னுடைய blank ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். டேட்டா வந்து கம்மியா இருக்கிறதுனால மேனுவலா இதே மாதிரி என்னால பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தா எனக்கு அந்த blank எல்லாமே எனக்கு டெலீட் ஆயிடும். அண்ட் அதற்கு அண்டர்நீத்தில் இருந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு மேல வந்துடும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காலமும் நீங்க கண்ட்ரோல்ல பிடிச்சுன்னு எல்லா blank காலமும் நீங்க செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் இங்க என்ன ஒரு டவுட்னா, ஒருவேளை டேட்டா உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா, இப்ப கம்மியா இருக்கிறதுனால மேனுவலாவே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு 1000 பிளஸ் ரோஸ் இருந்ததுன்னா, இதே மாதிரி மேனுவலா ஒன் பை ஒன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன ஃபார்முலா நீங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஸோ கவுண்ட் ஏன்ற ஃபங்க்ஷன் தான் நாம பயன்படுத்த போறோம். ஈக்குவல் கவுண்ட் ஏ அண்ட் ஓப்பன் parenthesis. இப்போ ஓப்பன் parenthesis கொடுத்த உடனே கீழே இந்த சின்டெக்ஸ் கவனிக்கணும். வேல்யூ 1 வேல்யூ 2. ஸோ வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த செல் நம்பர் A2ல இருந்து I2 வரையும் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் parenthesis. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்ச் எங்கன்னா A2ல இருந்து I12 வரையும். அண்ட் இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 9ன்னு இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னா 9 செல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 9 செல்ஸ்லயும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. வேல்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வரும். உதாரணமா இப்ப நான் இந்த லேப்டாப்ன்றதை நான் ரிமூவ் பண்றேன். இங்க நம்மளுக்கு blank ஆயிடுச்சு இந்த செல்லு. இப்போ என்னுடைய வேல்யூ பாருங்க, இந்த இடத்துல 8 நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல பர்டிகுலர் ரோவே நம்மளுக்கு blank-ஆ இருக்கு. இப்போ இதுக்கு என்ன நம்மளுக்கு அவுட்புட் வரும்னு நீங்க கெஸ் பண்ணணும். கண்டிப்பா இங்க எதுவுமே வேல்யூ இல்ல. அப்ப நம்மளுக்கு இங்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு வரும். இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஆல் த வே டவுன் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா இருக்கா அது எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ண உடனே நீங்க கவனிக்கணும், இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு 0ன்னு இருக்கா அது எல்லாமே வந்து blank ரோ, எந்த டேட்டாவும் இல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் ஆன் டேட்டா, ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணலாம். ஃபில்டர் ஆட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடியதுல இந்த 0ன்னு நம்ம செலக்ட் பண்ணா தெரியும். இது எல்லாமே நம்மளுக்கு blank ஆன ரோஸ். ஸோ ரொம்ப ஈஸியா இப்போ இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்து கம்ப்ளீட் எம்டி ரோஸ் எது இருக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி இப்ப கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தா டெலீட் ஆயிடும். ஸோ ஃபார்முலாவை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த எம்டி ரோஸ் இப்படிதான் நம்ம டெலீட் பண்றது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுக்குறோம். ஜி கொடுத்த உடனே ஸ்பெஷல் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய பிளாங்க்ஸ் ஆன் கிளிக் ஆன் ஓகே. இப்போ இருக்கு பாத்தீங்களா, ஒரே ஒரு blank மட்டும் தான் இருக்கு. இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டெலீட் பண்ணணும்னு கேட்கும், இல்ல என்டையர் ரோவான்னு கேட்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு blank இருக்கு. ஸோ என்டையர் ரோவே நான் டெலீட் பண்ணிட்டா, இல்ல இந்த ஒரு செல்லை மாத்திரம் டெலீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் மேல வரணுமான்னு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ என்டையர் ரோ நான் செலக்ட் பண்றேன். இப்போ அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் ரோவே நம்மளுக்கு டெலீட் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்படிதான் 3 டிஃப்ரெண்ட் மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே கிளீன் அப் பண்ணிட்டு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் நிறைய பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.